Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன், காலியை சேர்ந்த இளைஞன், 35 வயது, அவருக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் வந்துட்டு என்னெல்லாம் மனசில் உள்ளதெல்லாம் உளறி கொட்டிட்டு அவர் பாட்டுக்கு முகநூல் லைவ்லேயே வந்து தன்னை தானே மாய்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து வீடியோ மூலமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே நேரம் அப்படியே லைவில் போயிட்டே இருக்குது. அவங்களுடைய அம்மா வந்து கதறுவை வந்து பார்க்க முடியாமல் இருந்துச்சு. எதுக்காக தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 35 வயசில் என்ன தான் உனக்கு பிரச்சனை, உனக்கு வந்து வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, ஆனால் சாகிறதுக்கு ஒரு ஆப்ஷனை நீ தேடிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். சாகும்போது அவரோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு அவர் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய் தந்தையர்கள் வந்து அதையே நினச்சி உருகி லைஃப் ஃபுல்லாக வந்து வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த காணொலி நிறைய பேர் பார்த்தீங்களா? நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே அந்த பையனோட காணொலி தான் வந்து வந்துட்டுருக்கு. கரந்தனிய பகுதியை சேர்ந்த பையன் சொல்கிறாங்க. பாவம் என்னென்ன பிரச்சனையோ தெரியல, பட் இப்படி ஒரு முடிவெடுத்தது வந்து ரொம்ப பிழையான விஷயம். யாருக்காகவும் அழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம அழணும், நம்ம வருத்தப்படணும் அப்படிங்கிறது வந்து நமக்கே கொடுத்துக்கிற தண்டனை. அதுக்காக யாருக்கு முன்னாடி அழாதீங்க, யாருக்கு முன்னாடி வருத்தப்படாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். சரி, இதெல்லாம் போக நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் நாட்டில் நடந்துட்டு வருதுப்பா. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் இருக்கிறது ஒரு 2.5 வருஷம். அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணாதானே இங்கே ஆட்சி மாறும். இல்லைன்னா அடுத்த ஆட்சி இவங்களே வந்துடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அதே ஜனாதிபதி, அதே பிரதமர், அதே வெளிவிவகார அமைச்சர், அதே நீதி அமைச்சர், அதே சபாநாயகர், அதே பிரதி சபாநாயகர்னு வந்துடுவாங்க. அப்போ என்னத்தை பண்ணுறது? அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பண்ணுற சம்பவம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணிகள் வந்து சேரப்பட்டிருக்கு. பட் நான் வந்து கூட்டணி செய்கிறதெல்லாம் பிழைன்னு சொல்ல வரல. அப்படி விமர்சிக்கப்படுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விடயமாக இருக்குது. நேற்று என்னடான்னு பார்த்தீங்கன்னா, குருநாகலையில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தாங்க. மனிதநேய எதிர்கட்சி, அதாவது மனிதநேய ஒன்றிணைந்த எதிர்கட்சி, இதில் பெரிய பெரிய தலைகளெல்லாம் இருந்தாங்க. நீங்கள் எங்களை யாராச்சும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னா உங்களை தூக்கி உள்ள போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எச்சரிக்கையை விடுத்திருக்காரு சாமரசம்பத் தசநாயக்க, ஜிஎல்பி, தயாசிரி ஜெயசேகர, பிரேம்நாத் சி தொலவத்தை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நபர்கள் நேற்று கூடி நாங்கள் ஒரு பிழை நடக்கும் பொழுது, ஒரு தவறு நடக்கும் பொழுது நாங்கள் ஒன்றா இறங்குவோம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றிணைந்த மனிதநேய எதிர்கட்சி, மனிதநேய ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கட்சியை வந்து உருவாக்கி கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர கட்சி, புதிய ஜனநாயக கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா சாமரசம்பத் தசநாயக் எம்பி, நம்மளுடைய நல்லம்மா அவர், அதுக்கப்புறம் எஸ்ஜேபி சார்பில் தயாசிரி ஜெயசேகர் எம்பி, புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் ரோஹித் அபே குணவர்தன எம்பி, நம்மளுடைய ரத்தராங் இவங்க. அதை தாண்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்களான ஜிஎல் பீரிஸ் பேராசிரியர் அவர்கள், நிமல் ஸ்ரீபால டி சில்வா அவர்கள், பிஎல் நிஷாந்த் அவர்கள், லசந்த் அழகியவன் அவர்கள், பிரேம்நாத் சி தொலவத்த, ஜெயரத்ன ஹேரத், அகில விராஜ் காரியவசம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெரிய தலைகள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டாங்க. சரி, அவங்க ஒரு சைடில் போகிறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 கட்சிகள், அதாவது மலையகம், வடக்கு, கிழக்கு, இந்த ஏரியாவை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் முஸ்லிம் ஆட்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் சார்பில் 6 கட்சிகள் வந்து இன்றைக்கி ஒன்றிணைந்த தமிழ் பேசும் கட்சிகள் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு தனியார் விருந்தகத்தில் வந்து நடைபெற்றிருக்கு. இதுலேயும் வந்து 6 கட்சிகள், இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள், தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் மனோகணேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து யூஎன்பி சார்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்தி ஜீவன் தொண்டமான் எம்பி அவர்கள், அப்புறம் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி அவர்கள், சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சார்பில், இப்படி 6 கட்சிகள் சேர்ந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. சுமந்திரன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டத்தரணி, இவங்கெல்லாம்
சேர்ந்து இன்னைக்கு மீட்டிங்கை வந்து நடத்திருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஒரு 3 கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. மாகாண சபை தேர்தல்கள் வந்து விரைவில் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. புதிய அரசியல் அமைப்பு ஒன்று கொண்டு வரப்படணும். அதுக்கப்புறம் தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்ட்டு. இதுல இன்னைக்கு ஜீவன் தொண்டமான் அவர்கள் பேசினதை நான் உங்களுக்கு வேறையா வந்து ஒளிபரப்புறேன். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இது யாருக்கும் எதிரானது கிடையாதுங்க, நாங்க யாரும் எதிர்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுடைய தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் கூட எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு விஷயத்தை நடத்தணும்னு சொல்லுவாரு. அது மாதிரி தான் நாங்களும் இப்போ வந்து இணைஞ்சிருக்கோம். ஜனாதிபதி அவர்கள் ஏகேடி அவர்களினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் பல்வேறு அம்சங்களை வச்சிருந்தாரு, ஆனால் சொன்ன மாதிரி எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் தொண்டமான் அவர்கள் பேசினதுல எல்லாரும் நிறைய பேசியிருக்காங்க. குட்டி குட்டி கட்ஸா நான் வந்து ஒளிபரப்புறேன். ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஆரம்பிச்ச ஒரு கலந்துரையாடல், அனைத்து கட்சி தலைவர்கள் நாங்கள் உட்காந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வந்தோம். குறிப்பாக என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதே நேரம் அதுக்கு தீர்வுகளும் இருக்கு. பேச்சுவார்த்தைகளின் ஊடாக கலந்துரையாடல்கள் மூலமாக ஆரோக்கியமான ஒரு முறையில ஒரு தீர்வை எடுக்க முடியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நேற்று எல்லாருக்குமே தெரியும், இந்த செய்தி வெளியே வரும்போது 1008 பேர் 1008 கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இல்ல அரசியல் சூழ்ச்சி இருக்கா, இதுல வந்து என்ன பிரச்சனை, ஏன் இப்ப வராங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்தாலும் எனக்கு கேட்குறீங்க, சேரலனாலும் எனக்கு கேட்குறீங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கிட்டு இது மூலியமா நம்மளுக்கு என்ன தீர்வுகளை பெற்றெடுக்க முடியும்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே தமிழ் முற்போக்கு கூட்டணியா இருக்கட்டும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸா இருக்கட்டும், என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அரசியல் வேறுபாடு இருந்தாலும் என்னைக்கு அந்த மரியாதை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நோக்கம் அனைவருக்குமே ஒண்ணுதான். இப்ப இருக்கிற சூழல்ல ஜனாதிபதி அவர்கள் தேர்தலின் பொழுது அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுல பல்வேறு விஷயங்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக காணி உரிமை சம்பந்தம் ஆர்ட் கூட அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாமே அவங்க அமுல்படுத்தணும். அமுல்படுத்துறது மட்டும் இல்லாம இன்னும் சில பல கோரிக்கைகள் இருக்கும். அதை கட்டாயம் காலம் நாங்களும் வைப்போம். நான் நீண்ட நேரம் இதுல பேச விரும்பல, மூத்த தலைவர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. ஆகவே இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இறுதியாக இது வந்து முதல் முறையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து தமிழ் பேசும் மக்கள் கூட்டணியில இருக்கிற ஒரு விடயம் கிடையாது. வரலாறு பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா இருக்க காலத்துல கூட தமிழ் மக்களின் நலன் கருதி, தமிழ் பேசும் மக்களின் நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கோம். ஆகவே இது கொஞ்சம் தாமதமான விஷயம்தான், ஆனா நல்ல விடயம் தான். ஆகவே இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சேன். இதுல வந்து சுமந்திரன் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. அடுத்த மாதத்தோடு 2 வருடம் முடிவடைகிறது. அதை இழுத்தடிக்கிறார்கள். அந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த கூட்டு இனவாத அடிப்படையிலான கூட்டு என்ற மாதிரியான விமர்சனம் அங்காங்கே எழத் தொடங்கி இருக்கின்ற பின்னணியில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆணையின் அடிப்படையில் தேர்தல் காலங்களிலும் பொதுவான நேரங்களிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கு முடிவு காணுகிற එකතුව පිළිබඳව මෑත දවස් කීපයක් සිට මේක ජාතිවාදී අන්දමින් ඒකරාශී වීමක් හැටියට හුවා දක්වන්න සමහරු උත්සාහ කරන බවත් අපිට පේනවා. ඇත්ත වශයෙන්ම ரிஷாட் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் காணி பிரச்சனை. எனவே இந்த விஷயத்திலே எங்களுக்கிடையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு ஒன்றுபட்டு இந்த விடயத்துக்காக குரல் கொடுப்பதற்கு ஜீவன் அவர்கள், மனோ அவர்கள், அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடை என்பது ஒரு இனவாத மேடை அல்ல, இனவாத எதிரான மேடை, பால்பட்ட தேசிய மேடை. குறிப்பாக மாகாண தேர்தலில் கோருகிறோம். அது தகுந்தா இல்லை அரசாங்கம், அதுக்கான தெரிவுக்குழு பாராளுமன்றத்தில் இருக்கிறது. நானும் நண்பர் சாணக்கியனும் நண்பர் நிசாம் காரியப்பர் அவர்களும் அந்த குழுவிலே இருக்கிறோம். செல்வம் அவர்கள் பேசினதை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒளிபரப்புறேன், அப்படியே ஃபுல்லா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன். இன்று நான் நினைக்கிறேன் தமிழர் வரலாறுலே, தமிழ் பேசும் மக்களுடைய வரலாறுலே, இலங்கை அரசியல் வரலாறுலே ஒரு முக்கியமான நாளாக அமையும். இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் பேசும் கட்சிகள் 6 கட்சிகள், பிரதானமான கட்சிகள் 6 கட்சிகளும் இன்று ஒரு பொதுவான ஒரு உடன்படிக்கை ஒன்று எட்டியிருக்கிறோம்.
அந்த உடன்படிக்கையை பற்றி அறிவித்தல் தருவதற்காகத்தான் ஊடகவியலாளர் உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த பொதுவான அறிவிப்பை எங்களுடைய 6 கட்சியினுடைய இன்று இந்த இணைந்து செயல்பட தீர்மானித்திருக்கிற 6 கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இன்னும் சில நேரத்திலே அறிவிப்பார்கள். நான் இந்த 6 கட்சியினுடைய சார்பிலே இந்த ஒரு இணைப்பாளராகத்தான் இந்த ஊடக சந்திப்பை ஆரம்பித்திருக்கின்றேன். அந்த 6 கட்சியிலும் அந்த அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள். இது ஒரு முக்கியமான நாளாக அமையும். ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் இவ்வாறான ஒரு முயற்சி கடந்த காலத்திலே பல முயற்சிகள் நடந்திருந்தாலும் நடைமுறையிலே இன்றுதான் இந்த விடயத்தை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அறிவித்தலை தரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அந்த வகையிலே தலைவர்கள் அந்த விடயத்தை அறிவிப்பார்கள். தொடர்ந்தும் நாங்கள் தமிழ் பேசும் கட்சிகள் இது ஒரு ஆரம்ப ஒரு ஊடக சந்திப்பு தான். அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றதையும் நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் அறிவிப்போம். அந்த வகையிலே இன்னும் சற்று நேரத்திலே ஒரு அல்பபெட்டிக்கல் ஆர்டரிலே அந்த தலைவர்களை நான் அறிவிக்கின்றேன். சிங்கள மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் சொன்னதுக்கு பிறகு தலைவர்கள் பேசுவார்கள். இப்படி இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி, இப்போ இந்த கூட்டணி வந்து நாங்கள் யாருக்கும் எதிராக வந்து எதுவும் பிழை செய்யவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாரும் கை கோர்த்தால்தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நம்பி ஒரு இடத்துல வந்து இப்போ எனக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்னு பொழுது தமிழ் பேசும் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முஸ்லீம்கள், இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் கூட இப்படி ஒரு கூட்டணி ஒன்று இருந்துச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 2020 டைமில் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள், சுமந்திரன் அவர்கள், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், இந்த பக்கம் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் சில விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் ஒன்று இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. ஆனால் நியாயமான முறையில் சில விஷயங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இதாக்குறது வந்து நல்ல விஷயம்தான், வாழ்த்துகிறோம். நல்லதாக பண்ணுங்கள், ஏதோ நல்லதாக பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இனி சூடு பிடிக்கும். ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு வந்து இப்போவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா அது நடக்காது. இப்போ நம்ம பேசாமல் இருந்துட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இயங்கக்கூடாது, இப்போவே இயங்க ஆரம்பிக்கணும். இப்போவே இயங்க ஆரம்பித்தாதான் இந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்றது சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இதெல்லாம் போக நம்ம 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். இந்த நீர்கொழும்பு சிறை கைதிகளினுடைய விடயம் தொடர்பில் வந்து பல பெண்கள் கூரைக்கு மேலே ஏறி போராடினாங்க. இந்த போராட்டத்தில் வந்து ஒரு சில பெண்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வைரல் ஆனாங்க. 2 பேர், பிரியான்னு ஒரு கேரக்டர், சந்துனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இதை நம்ம வந்து வீடியோ போடும்போதே சொல்லி போட்டோம். இது உண்மை இல்லை அப்படிங்கிறதா மேக்சிமம் கதைக்கிற கதை. இது ஒரு கட்டுக்கதையாக ஒருத்தர் வந்து எழுந்திருந்தார். நாளிந்த தனரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கதையை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை அப்படியே கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபேக்ட் செக் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்கு இது வந்து கற்பனையான ஒரு கதை, நிஜமாக இது அவங்களோட கதை கிடையாது. அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னையா இருந்தாலும் அந்த பிள்ளை ஜெயிலுக்கு போயிருக்குல்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டுலாம் போயிருக்கு, அப்போ அதுக்கு ஒரு கதை இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போயிருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது மேக்சிமம் வந்து இது வந்து உண்மை கதை இருக்காது, ஆனால் இப்படி ஒரு கதை வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு போட்டோம். ஆனாலும் சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் சும்மா போய் அங்கே உட்கார மாட்டாங்கல்ல, ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் அங்கே போயிருக்காங்க. அதனால் அவங்க பற்றின விஷயங்கள் வந்து அதிகமாக வைரல் ஆகியிருந்தது. அதோட இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான செய்தி வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நம்ம இலங்கையில் வந்து மிகவும் வயதான பெண்மணி அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்தவங்க தான் புஞ்சாகே கலுமெனிகே அப்படிங்கிற ஒரு முதியோர் பெண்மணியாக இருந்தவங்க. ரொம்ப வயசான ஒரு பாட்டிமா, அவங்களுக்கு 114 வயசாம். அவங்க வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. 1912 ஜூலை 4 வந்து அவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அனுராதபுரம் மாவட்டம் ரம்பாவ பகுதியில் சங்கிலி கனந்தராவ அப்படிங்கிற ஏரியா, அதாவது இக்கிரிகொலாவ, ரம்பாவ, மதவாச்சி அந்த ரோட்ல நினைக்கிறேன், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பாட்டி. இந்த பாட்டி வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. 2 மந்த் முன்னாடி கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க சடனாக வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 12 குழந்தைங்களாம், அதாவது 12 பிள்ளைகளாம்.
இதில் 325 பேர பிள்ளைகளையும் பூட்ட பிள்ளைகளையும் அவங்க கண்டிருக்காங்களாமா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த பாட்டி உயிரிழந்தமை தொடர்பான விஷயங்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக பேசப்படுது. அதுக்கப்புறம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இப்போ பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் அவர்களை வந்து இன்னைக்கு விசாரணைக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜூம் வழியாக கொண்டு வந்ததாக ஒரு கேள்வி. 2008ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள்ல இல்லை 3 இடங்களில் நடந்த 5 கொலைகள் தொடர்பாக கேஸ் வந்து கடந்த ஜூன் 30ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்தது. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து திரும்ப இது வேற கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இந்த கேஸ் தொடர்பாகவும் அவர் மேலே வந்து சிஐடியினர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கேஸ் விஷயமாக இன்னைக்கு ஜூம் மூலமாக அவரை வந்து விசாரிச்சிருக்காங்களாம். எப்படின்னா இப்போ வெளியே வந்து கொண்டு வந்தால் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா சாட்சியங்கள் வந்து அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதான். இந்த முதலாவது சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஜனவரி 9 மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் வந்து ஒரு விளையாட்டு மைதானத்தில் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 பேர் T56 ரக துப்பாக்கியால் வந்து கொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டு மே மாதத்தில் அவங்களுடைய கட்சி இருக்கு இல்லையா, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஒரு உறுப்பினரை வந்து ஷூட் பண்ணி அதோட சேர்த்து இன்னொருத்தரை ஷூட் பண்ணது. அதுக்கப்புறம் 2008 ஆகஸ்டில் வந்து ஒரு வர்த்தகர் ஒருவரை வந்து வவுனதீவு பகுதியில் சுட்டு கொண்டது. இப்படி சொல்லிட்டு பல கேஸில் வந்து இவங்க மேலே சிஐடியினர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் தான் இப்போ விசாரணை வந்து செய்யப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 15ஆம் தேதி போடப்பட்ட கேஸ் இப்போ வழக்கு வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து 3 பேரையும் வந்து இவர் உட்பட பிள்ளையான் உட்பட ஏனைய 2 பேர் இருக்காங்களாம். அதாவது யாருன்னா இராணுவ புலனாய்வு பிரிவின் இதில் இருக்கக்கூடிய 2 பேர் அவங்களே உள்ளே போட்டிருக்காங்களாம். இன்னொருத்தர் லண்டனில் இருக்காராமா, அவரை பிடிக்க சொல்லி இன்னைக்கு கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய விளக்கமறியலை வந்து நீடிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. பிள்ளையானவர்களினுடைய விளக்கமறியலை வந்து நீடிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால் பிள்ளையானவர்களுடைய கேஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிகிற மாதிரி இருக்காது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க திரும்பவும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் இவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ நடக்குது, பார்க்கலாம். நம்ம நாடு வந்து இப்போ அரசியலை வந்து சூடு பிடிச்சு போயிட்டுருக்கு. போக போக தானே தெரியும். குட் நைட்.